வெல்கம் டு அவர் டெல்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேசரி. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. நீங்கள் எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட கேசரியை நாங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். வானவியில் அடுப்பில் வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ரவாவை நல்லா வறுத்துக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவாவை நீங்கள் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக வச்சு வறுத்திங்கன்னா கட்டியெல்லாம் உங்களுக்கு வராது. நல்ல மொறுமொறுன்னு ரவா ஆகும். உங்களுக்கு கேசரியும் சூப்பராக வரும். ரவாவை இந்த அளவுக்கு உதிரியாக நீங்கள் வறுத்துக்கணும், கட்டி இல்லாமல் வறுத்துக்கணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும், ரொம்ப கருக்கிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் எடுத்துக்கணும். இதை இப்போதைக்கு நீங்கள் ஆற வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம், அடுத்தது நம்ம இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம கோல்டன் கலரில் முந்திரியை வறுத்து எடுத்துட்டோம். அதோட ஏலக்காவையும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் மீன்ஸ் நம்ம எந்த அளவில் ரவா எடுத்தோமோ அதே டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து ஊற்றணும். அந்த 1 டம்ளர் அளவுக்கே பால் ஊற்றணும். எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் 1 டம்ளர் ரவா எடுத்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும், 1 டம்ளர் பால் ஊற்றணும். எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர் அளவுக்கே ஊற்றினா போதும். இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். பால் இப்போதைக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் வறுத்து வச்ச ரவாவை இப்போ நீங்கள் அதில் போட போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போடணும், கட்டி இல்லாமல் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே போடணும். அப்போ தான் கேசரி சூப்பராக வரும். ஸோ இதை நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ நீங்கள் ரவா போட்ட பிறகு இந்தமாரி கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதில் நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. நல்லா உங்களுக்கு பபுள்ஸாக வருது. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவுக்கு. உப்பு சேர்த்த பிறகு நீங்கள் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜீனி சேர்க்குறோம். 2 தானே, நீங்கள் எந்த அளவுக்கு ரவா எடுத்தீங்களோ அதே அளவுக்கு 2 டம்ளர் ஜீனி சேர்க்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லா வரும். நம்ம இப்போது கலர் பவுடர் சேர்க்க போகிறோம். கலர் பவுடர் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு திட்டாக இருக்கும். நீங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலர் பவுடரை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட இஷ்டம்தான், சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சேர்த்துப்போம், டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கிண்டி விடுறீங்களோ அந்த அளவுக்கு அடி பிடிக்காது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டின பிறகு, இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா முந்திரியும் ஏலக்காவையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறோம். அது மொத்தம் 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன், உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போது டேஸ்டான கேசரி ரெடி ஆகிடுச்சு.